தெய்வீகம் அன்பர்களுக்கு இனிய வணக்கம். நாம் தர்மசாஸ்தாவின் 8 அவதாரங்களை பற்றி பார்க்கலாம் என்று சொன்னோம். அவதாரங்கள் என்பது மனிதர்களின் வாழ்க்கையை நெறிப்படுத்தவும் அவர்களின் லௌகீக ஆசைகளை நிறைவேற்றி அவர்களை நல்ல ஒரு வழியில் கொண்டு செல்லவும் தான் அவதாரங்கள் நிகழ்கிறது. அவர்களை அவதூதர்கள் என்று சொல்வார்கள். மகான்களிலும் சிலர் அவதூதர்கள், இறைவனால் பூமிக்கு அனுப்பப்பட்டவர்கள். அதன்படி ஈஸ்வரனும் மகாவிஷ்ணுவும் இணைந்து பூமியை காப்பாற்ற இந்த பூலோகத்துக்கு அனுப்பப்பட்டவர் தர்மசாஸ்தா. அவர் மொத்தம் 8 அவதாரங்கள் எடுக்கிறார். ஒவ்வொரு யுகத்திலும் அந்த யுகத்தை காப்பாற்றுவதற்கு ஒவ்வொரு அவதாரங்கள் வரும். அதில் தர்மசாஸ்தா எடுத்தது 8 அவதாரங்கள். முதலில் சம்மோகன சாஸ்தா. நமக்கு ஆசைகள் அதிகம், அதை பேராசை என்றே சொல்லலாம். வீடு வேண்டும், வாசல் வேண்டும், கார் வேண்டும், பணம் வேண்டும், நகை வேண்டும், வேண்டும் வேண்டும் என்று தான் நாம் கேட்போமே தவிர போதும் போதும் என்று சொல்லும் மனம் வராது. உணவு மட்டும்தான் நாம் போதும் என்று சொல்லுவோம். அதுவும் காலையில் சாப்பிட்ட உடனே மதியம் என்ன சாப்பாடு, இரவு என்ன சாப்பாடு என்று நமக்கு மூளை கேட்க ஆரம்பித்துவிடும். ருசி. ஸோ நமக்கு வாழ்க்கையில் ஆசைகள் இருந்து கொண்டே தான் இருக்கும். அதில் எந்த ஆசை நல்லது, எது நமக்கு நல்லது என்பதை உணர்ந்து அதை நமக்கு அளிக்கக்கூடியவர் சம்மோகன சாஸ்தா. அடுத்து கல்யாண வரதர். கல்யாண வரதர் சாஸ்தா கல்யாண தடைகளை நீக்குபவர். சிலருக்கு பல வருடங்கள் வயதாகியும் சரியான மாப்பிள்ளை மணமகள் கிடைக்காமல், கிடைத்தாலும் அது சரியில்லாமல், திருமணம் நிச்சயமானாலும் அது பாதியில் நின்றுவிடும். பல இடையூறுகள், தடைகள், ஜாதகத்தில் தோஷங்கள் இருக்கும். இவை எல்லாவற்றையும் நீக்கக்கூடியவர் கல்யாண வரதர். இவரை வணங்கினால் கல்யாணத்தில் ஏற்படக்கூடிய அனைத்து தடைகளையும் நீக்கக்கூடியவர். எனவே தர்மசாஸ்தாவை நினைத்து வீட்டில் ஒரு சின்ன அகல் தீபம், நெய் தீபம் ஏற்றி கல்யாண தடை நீங்க வேண்டிக் கொண்டாலே போதும். நம்முடைய பிரார்த்தனையை ஏற்று தர்மசாஸ்தா நல்ல இடத்தில் விரைவில் திருமணம் நடத்துவார். அதுதான் கல்யாண வரதர். அடுத்து வேத சாஸ்தா. வேதம் என்பதிலேயே தெரிகிறதே கல்வி, அறிவு. பல குடும்பங்களில் குழந்தைகள் சரியான புத்தி வளர்ச்சி இல்லாமல் இருப்பார்கள். பிறக்கும் போதே அவர்களுக்கு ஏதேனும் நரம்பு கோளாறுகள் இருக்கும். சரியானபடி கிரகித்து கொள்ளும் சக்தி இருக்காது. புரிந்து கொள்ளும் சக்தியோ இல்லை புரிந்ததை வெளிப்படுத்தும் திறமையோ அவர்களிடம் இருக்காது. கல்வி கற்க போனாலும் அதை கிரகித்து அதை வெளிப்படுத்தும் அறிவு அவர்களிடம் இருக்காது. உடனே நாம் குழந்தைகளை திட்டுவோம், அடிப்போம், தண்டனை கொடுப்போம். படிக்கவில்லையே என்று குழந்தைகளை கோபித்து கொள்வோம். ஆனால் அவர்களுடைய மூளை கோளாறு, நரம்பு தளர்ச்சி, எதிலும் கவனமின்மை, இதுதான் அறிவு வளர்ச்சியை தடை செய்யக்கூடிய காரணிகள். இந்த வேத சாஸ்தாவை நாம் வணங்கினால் இந்த தடைகள் அனைத்தையும் நீக்கி கல்வி அறிவையும் புத்திசாலித்தனத்தையும் சுறுசுறுப்பையும் உற்சாகத்தையும் அவர் அளிப்பார். அடுத்து ஞான சாஸ்தா. ஞானம் என்பதிலேயே இருக்கிறது. எது ஞானம்? எல்லாமே ஞானம்தான். இந்த உலகில் எதுவும் நிரந்தரம் இல்லை. நிலையில்லாத இந்த உலகில் நிலையற்ற பொருட்களை நினைத்து நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இவை அனைத்தையும் விட இறைவன் மட்டும்தான் நிலையானவன் என்பதை உணர வேண்டும். ஒவ்வொரு உயிர்களுக்குள்ளேயும் இறைவன் இருக்கிறான்.
இந்த உலகில் இருக்கக்கூடிய அத்தனை உயிரினங்களையும் படைத்தது இறைவன். எனவே அந்த உயிர்களுக்குள் தான் இறைவன் இருக்கிறான். நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு கதை ஒன்று. இறைவன் ஓடிக்கொண்டிருந்தார். உடனே நாரதர் வந்து கேட்கிறார், பகவானே எங்கே ஓடுகிறாய்? ஒரு பக்தன் என்னை துரத்தி கொண்டு வருகிறான். அவன் வேண்டியது அனைத்தையும் நான் கொடுத்து விட்டேன். ஆனால் அவன் இன்னும் இன்னும் என்று கேட்டு என்னை படாத பாடுபடுத்துகிறான். அவனிடமிருந்து தப்பிக்கவே நான் ஓடுகிறேன் என்கிறார் பகவான். அப்பொழுது நாரதர் சொல்கிறார், இறைவா, நீ எங்கு ஓடினாலும் அவன் துரத்தி கொண்டுதான் வருவான். ஏதோ ஒரு இடத்தில் உன்னை கண்டுபிடித்து விடுவான். எனவே நீ அவனுக்குள் போய் ஒளிந்துக்கொள். அவன் உள்ளத்துக்குள் போய் ஒளியாக நீ இருந்துவிடு. உன்னை உள்முகமாக அவன் தேட மாட்டான். எப்பொழுதுமே உள்ளுக்குள் நான் யார், எதற்காக இந்த பூமிக்கு வந்தேன், என்னுடைய வாழ்க்கை இங்கு எத்தனை நாள் என்று நினைக்கக்கூடியது தான் ஞானம். அந்த ஞானம் அவனுக்கு இல்லாத வரையில் அவன் வெளியில்தான் உன்னை தேடிக்கொண்டிருப்பான். எப்பொழுது உன்னை உள்ளே தேடுகிறானோ அப்பொழுதே அவனுக்கு இந்த லௌகீக உலகின் பொருட்களின் மேல் ஆர்வம் போய்விடும் என்று சொன்னதும் இறைவன் சென்று அவனுடைய உள்ளத்துக்குள் ஒளியாக சின்ன தீபமாக இடம்பெற்று விடுகிறார். ரமண மகரிஷி சொல்லுவார், நான் யார் என்று நீ உள்ளுக்குள் உன்னையே பார்க்க வேண்டும். அதை அளிப்பதுதான் ஞானம். நம்மை நாமே நமக்குள் பார்க்க வேண்டும். நான் யார், இந்த பூமிக்கு எதற்காக வந்தேன், இந்த பொருட்களெல்லாம் நிலையானதா, அதற்காக நமக்கு வீடு வேண்டாம் வாசல் வேண்டாம் என்று சொல்ல முடியாது. வாழும் நாள் வரை இந்த உலகத்தில் நாம் சௌபாக்கியத்தோடு வாழ வேண்டும். பட்டாத்திரி நாராயணியம் பாடி முடித்ததும் கிருஷ்ணன் அவர் முன் தோன்றுகிறான். தோன்றியதும் பட்டாத்திரி அவனிடம் கேட்கிறார், கிருஷ்ணா, இந்த நாராயணியம் படித்தவர்களுக்கு நீ நீண்ட ஆயுளை கொடுக்க வேண்டும். தந்தேன். அது மட்டும் போதாது, ஆரோக்கியத்தை தர வேண்டும். ஆயுள் என்றால் ஆரோக்கியம் தானே? இல்லை, நீண்ட ஆயுளோடு வாழ்ந்து உடல் நலம் இல்லாமல் நோயோடு போராடி கொண்டிருக்கக்கூடாது. எனவே நீ ஆரோக்கியத்தை தர வேண்டும். சரி, அதையும் தந்தேன் என்று கிளம்பும்போது திருப்பியும் கேட்கிறார் பட்டாத்திரி, கிருஷ்ணா, உன்னுடைய பக்தர்களுக்கு நீ சௌக்கியத்தை கொடுக்க வேண்டும். சௌக்கியம் என்பதும் நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் என்பதும் ஒன்றுதானே? இல்லை கிருஷ்ணா, நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடு எந்த ஒரு வசதியும் இல்லாமல் நாம் அலைந்து கொண்டிருக்கக்கூடாது. சௌக்கியமாக உணவு, உடை, உறைவிடம் இவற்றுடன் அவர்கள் வாழ வேண்டும். அதையும் நீ தர வேண்டும் என்று கேட்கிறார். சரி, அதையும் தந்தேன். கிருஷ்ணன் கிளம்புகிறான். அவனுக்கு தெரியும் பட்டாத்திரி இனி அடுத்து ஏதோ கேட்கப் போகிறார் என்று. எனவே கிளம்புவது போல் அவன் பாவலா காட்டும்போது பட்டாத்திரி கேட்கிறார், இத்தனையும் தந்தாயே கிருஷ்ணா, சௌபாக்கியம் வேண்டாமா? ஆயுள் கொடுத்து விட்டாய், ஆரோக்கியம் கொடுத்து விட்டாய், சௌக்கியத்தையும் கொடுத்து விட்டாய். ஆனால் சகல சௌபாக்கியத்தையும் கொடுத்தால்தானே இதையெல்லாம் அனுபவிக்க முடியும் என்கிற போது கிருஷ்ணன் சிரித்து கொண்டே சொல்கிறானாம், பட்டாத்திரி, நீ எனக்கு எதுவும் சொல்ல வேண்டாம். ஓம் நமோ நாராயணா என்று யார் சொல்கிறார்களோ அவர்கள் வேண்டிய அனைத்து நன்மைகளையும் நான் தருகிறேன் என்று கூறுகிறார். அந்த ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் தர்மசாஸ்தா. அடுத்து பிரம்மசாஸ்தா. குழந்தை வரம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தரக்கூடியவர் பிரம்மசாஸ்தா. அடுத்து மகாசாஸ்தா. சாஸ்தாவிற்கெல்லாம் மேலான மகாசாஸ்தா என்ற அவதாரம் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியது. தேங்கிய குட்டை மாதிரி இருக்கக்கூடாது. மேலும் மேலும் என்று நதி போல் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். நதி கூட மலையிலிருந்து கீழே விழுகிறது, ஆனால் அது ஓடி சென்று கடலில் கலக்கிறது. வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பதும் அதே போல நம்மை விட பெரிய இடத்தில் சென்று நாம் சேர வேண்டும்.
அதே சமயம் கீழ் இருப்பவர்களையும் கை தூக்கி விட வேண்டும். இந்த முன்னேற்றத்தை தரக்கூடியவர் மகாசாஸ்தா. அடுத்து வீரசாஸ்தா. வீரசாஸ்தா என்பது ருத்ரமூர்த்தி. ருத்ரமூர்த்தி எதற்காக? வீரத்தை அளிக்கக்கூடியவர். நமக்கு வீரம் எதற்காக? நம்மை எதிர்க்கும் பகைவர்களிடமிருந்து நம்மை காத்துக்கொள்ள வீரம், தைரியம், துணிச்சல் இது அனைத்தையும் கொடுக்கக்கூடியவர் வீரசாஸ்தா. முடிவில் தர்மசாஸ்தா. இவரே ஐயப்பனாக உருவெடுக்கிறார். தர்மசாஸ்தாவுக்கு கொடுக்கப்பட்ட சாபத்தை வரமாக மாற்றிக்கொண்டு ஐயப்பனாக அவதாரம் எடுக்கிறார். ஏனெனில் ஐயப்பன் அவதாரத்தில்தான் அவர் மகிஷியை வதம் செய்ய போகிறார். எனவே தர்மசாஸ்தா தனக்கு அளிக்கப்பட்ட சாபத்தை வரமாக ஏற்றுக்கொள்கிறார்.